குழந்தைங்களா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் லீவு. ஜாலியா விட்டு போங்க. மிஸ்டர் காளியப்பன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் லீவ் விடுறதுக்கு நீங்க யாரு? எல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாம் கிளாஸ் ரூம் வாங்க. செய்யறது செஞ்சுட்டு அங்கனே வந்து பேசுறது. பெரியவரே, பிரச்சனை உண்டு பண்ணாம உள்ள வாங்க. வாங்க சார், உள்ள வாங்க. என்ன அது ஒண்ணுமே புரியல. யோ, இது வாத்தியார் உட்கார இடம்யா. தெரிஞ்சுதான் உட்கார்ந்திருக்கேன், நீங்க எல்லாம் உட்காருங்க. எங்களை உட்கார வச்சு நீ பாடம் நடத்த போறியா? ஏய்யா, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு லீவ் விட்டா மேல இடத்துக்கு யாரையா பதில் சொல்றது? அதை நாங்க சொல்லிக்கிறோம். நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேட்க போறீங்க? நீங்களாம் ஊர் விட்டு ஊர் எதுக்கே வந்திருக்கீங்க? இது என்ன கேள்வி? வாத்தியார் வேலை பார்க்கத்தான். அந்த வேலையை ஒழுங்கா செய்றீங்களா? நாங்க ஒண்ணு இங்க தூங்கி வழங்கிட்டு சம்பளம் வாங்கல. எங்க வேலையை ஒழுங்கா தான் செய்யறோம். சிலர் ஒழுங்கா இல்லாம வாத்தியார் வேலையை விட்டுட்டு ஊருக்குள்ள பொண்ணை விரட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யோ, என் பொண்டாட்டியை விரட்டுறதுக்கு எனக்கு நேரம் போதல. இந்த ஆளு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் லீவே கொடுக்குறாரு. யோ, ஏய்யா போய் சொல்ற? போன மாசம் தானே லீவ் கேட்டு போனேன். எங்கெல்லாம் யாரு இங்க பொண்ணை விரட்டுறது? அவனை கேளு. அவன் இந்த ஊர்லயே ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ண சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க வா. என்ன அதுக்குள்ள வந்துட்ட? ஸ்கூலுக்கு போலியா? அந்த வீட்டு பெரியப்பா வந்து ஸ்கூல் லீவுன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டாரா? இவ்வளவு சத்தம் போட்டியே, உனக்கு பொண்ணு இருக்கா? இல்ல. தப்பிச்ச. உனக்கு இருக்கா? இல்ல. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. உன் தங்கச்சி ரோட்ல போறவன் யாராவது லவ் பண்ணா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியா? அது எப்படி முடியும்? எலிமெண்டரி ஸ்கூல்ல வேலை பாக்குற உனக்கே அப்படி தோணுச்சுன்னா அந்த கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த பிச்சைக்கார பயலுக்கு எப்படியா பொண்ணு கொடுப்பாங்க? இன்னும் 10 நாள்ல மரியாதை அந்த ஊரை விட்டு போகல, அந்த பொண்ணை சேர்ந்தவங்க உன் கையும் காலை எடுக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போறாங்க? போறேன். ரவி சார், ரவி சார். வாங்க சார். எங்க அண்ணன் வந்தாங்களாமே, என்ன சொன்னாங்க? 10 நாளைக்குள்ள நான் இந்த ஊரை விட்டு போகணுமா? போகல என்ன? கையை காலை விட்டுடுன்னு பயமுறுத்திட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்க சார். தனியா இல்ல, என் தங்கச்சி கருத்துல தாலியை கட்டி தம்பதிகளா போறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். காதல் விவகாரம் எதிர்த்த விட்டு கூட தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ எதிரி விட்டுக்கே தெரியப்படுத்திட்டியா? தங்கி சந்திரா போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். இந்நேரம் பெல்ட்டா பிஞ்சு நேரம் போயிருக்கு. இப்ப நீ எதுக்கு போறேன்? என்ன விடுற? வேண்டாம் ராஜா, நீ உள்ள போ. அம்மா, அவங்க அடிச்ச தங்கச்சி கொண்டு வாங்கம்மா. நீ அங்க போனா இன்னும் 2 அடி அதிகமா. ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க. அவன் மட்டும் கல்யாண விஷயத்துல தலையிட்டான், ஜெயில இருந்து வரப்போற அவங்க அப்பனுக்காக தீட்டி வச்சிருக்கனே அருவா, அது தங்கராஜையும் உன்னையும் வாத்தியாரையும் சேர்த்து விட்டோம். மாமா, இந்த புடவை எடுத்துக்கலாமா? இந்த புடவை உங்களுக்கு எடுப்பா இருக்காதுமா. பரவாயில்ல, இதையே கொடுங்க. சரிங்க. சந்திராவுக்கு கூரை புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஆனா அவங்க கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்க போறோம்னு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு மாமா. விளைவு என்னன்னு தெரிஞ்சுதானே இந்த காரியத்துல நம்ம இறங்கியிருக்கோம். நான் பயப்படுறது நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிறதுக்காக இல்ல மாமா. நீங்க யார வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடாம அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஏதாவது யோசனை பண்ண கூடாதானதான் கேக்குறேன். ஏண்டா முள்ளம்பட்டி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காயை நாய் உருட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துக்கிட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்க அந்த கிழவன கட்டில ஒன்னாத்தன படுக்கிறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கலந்து புடிச்சு நெரிச்சிருங்க.
நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரே அடியா தூக்குல தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, அப்பே, அப்பே, என்ன சுப்பிரமணி, அப்பே, இவன் ஏன்டா தண்ட சோறை சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான்? அனுப்பிச்சிட வேண்டியதானே? அப்பே, அப்பே, பஸ் அளவுக்கு 5 பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அப்பே, அப்பே. ஊ, ஊ, ஊ. வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேரை வந்த நேரம். ஆமாமா. இல்லனா சக்கரை வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். இன்னையா கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல, அதான் பேசுது. ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா? அட உரிச்சுதான் பாருங்களேன். ஐயோ டேய், ஏன் நாக்கியா உரிக்கிற? தோலை உரிக்கிற மாட்டோம். சொத்து வருதுல, நாக்கு போனா பரவாயில்ல. சொத்து வருதா? எதிரில நாய் வருது பாரு. ஐயோ, கடிச்சு புடுடா டேய். சந்திராவுக்கும் வாத்தியாருக்கு இன்னைக்கு கோயில்ல கல்யாணம் நடக்க போகுது. அலிப்பே, ஆப்பே, உங்கள்ட்ட பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தப்பே. என்னையா? உங்க தங்கை சந்திராவுக்கு வாத்தியார் அனுவுக்கு நம்ம ஊர் கோயில்ல கல்யாணம் நடக்க போகுதான். அண்ணி, கல்யாணி. ஏய், என்னங்க எங்கடி சந்திரா? இங்கதானே இருந்த, இங்க போனா தெரியலையே. எங்க போனா தெரியலையா? வாங்க வெளியே போலாம். காளியப்பன், என்ன இதெல்லாம்? யார தேடிட்டு இருக்கேன்? இங்க எது கல்யாணம் நடந்துச்சா? நடந்தது. பொண்ணு மாப்பிள்ள எங்க? ஒண்ணும் அப்படியா? சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடந்தது. அதுதானே சொன்னேன். என்னங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிட்டீங்க. எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கடைசியில சதா மாடியில படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. நீங்க இப்படி போனீங்க, இறங்கி வர்றா. ஏய் தங்கராசு, என்னடா என்ன பாரு கேட்டானே? இவ்வளவு கலாட்டாவும் காரணம் தங்கராசு போய்தானே? அவனை தூக்கி போட்டு மெதுவா தந்துறேன். அவசரப்படாத. இப்ப நம்ம கலாட்டா பண்ணோம். நடக்காத கல்யாணத்து கூட நடந்ததா சொல்லி நம்மள தலைகுணம் வச்சிருவான். வதந்தியா வரட்டும், போடலாம். ஏய், நான் விளையாட. ராஜா, என்னடா அது? சந்திரா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க, ஆகலேங்கிறாங்க. ஊர்ல ஒரே பரபரப்பா இருக்கு. நீ பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். நான் கேட்ட கேள்விக்கும் நீ இப்ப சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே இல்லையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, இது நாமக்கல் கலைஞருக்கு முன்னாலே தெரிஞ்சதுனாலதான் அவர் அப்பவே எழுதி வச்சுட்டாரு. உங்களுக்கு எல்லாம் போக போகத்தான் தெரியும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். சாப்த. ஏண்டா கீரி புள்ள தலையா? ஜெயில்ல உண்ட கட்டி தின்னத மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ? நரியும் திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை. சொந்த ஊரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு? இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும். புடிச்சதுன்னா அப்படின்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான் விளையாடுறதுக்கு. எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயா இருந்தீங்க. பேசாத பஞ்சத். பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்ல இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான் எனக்கு தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே 2 தடவை போயிட்டு வந்தவனாச்சே. உனக்கு தெரியாதா? டேய், திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்பல மாட்டி விட்டுறாதா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊம பயிலுக்கு கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்னேன். பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ணை பிடிச்சிருக்கான். பொண்ணுக்கு சீட்டாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா ஊமை எனக்கு விளங்கிட போகுதா? அது என்னமாங்க, பாட்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுங்களேன். கேக்குறேன் கேக்குறேன் கேக்குறேன். பா 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 பா
என்னடா யோசிக்கிறான்? ஊமை எனக்கு ஊமை பண்ணோட கட்டணும், அதானே நியாயம். கரெக்ட் கரெக்ட். பே 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 பே. ஒன்னு உரிக்கிற மாதிரி வருவா. அந்த கழுட்டு கம்பு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ணு எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அட பாவி, நீ திண்டு சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊம பொண்ணா எனக்கு? என்ன ஊம பொண்ணை கட்டி வைக்கிற? அவளோட நான் என்ன பேசுவேன்? என்னடா சொன்னா ஊமைய? சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் பெப்பே தான், உள்ள சொன்னாலும் பெப்பே தான். அந்த பெப்பே எங்கேயே வச்சு சொல்றது? சில பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பப்பே என்னடா? ஒண்ணு ஊமையா அவருக்கு பிடிக்கலையா?